अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே தௌபா பாவ மன்னிப்பு சம்பந்தமான சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். பாவம் செய்யாத மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று யாரையுமே நாம் குறிப்பிட முடியாது. மனிதர்களை இரண்டு வகையாக நாம் பிரித்தால், இவர் பாவம் செய்யாதவர், இவன் பாவம் செய்யக்கூடியவர் என்று நாம் பிரிக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே மனிதர்களை எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால், இவர் பாவம் செய்து திருந்திய நல்லவர், இவர் பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய கெட்டவர், இப்படிதான் பிரிக்க முடியும். வேற வேற கொள்கைகள்ல சித்தாந்தங்கள்ல அங்க உள்ள மத குருமார்களை ஆன்மீக தலைவர்களை இவர் பாவமே செய்யாதவர், இவர் எந்த தவறுமே செய்யாதவர், புனிதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லாது. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடாது. குல்லு பனி ஆதமும் சத்தாவன், ஆதமுடைய மக்கள்லாம் மனுஷர்கள் அனைவரும் தான், அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அனைத்து மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதுல சிறந்தவர் யார் என்று சொன்னால் ஹைருல் ஹத்தாயின தவ்வாபீன், யார் திருந்தி இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த தவறான செயல்களில் இருந்து விலகிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் தான் நல்லவர்கள். நல்லவர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே பாவமே செய்யாதவர் நல்லவர் கிடையாது, பாவம் செய்து திருந்தியவர் தான் நல்லவர். எல்லா மனிதர்களும் இந்த ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையை அடைந்தவர்கள் என்று நாம் முஸ்லிம்கள் நினைக்கக்கூடிய நபிமார்களாக இருந்தார்கள் கூட அவர்களும் சிறு சிறு பாவங்களை செய்தவர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட சில தவறுகளை செய்திருக்கின்றார்கள். அந்த தவறுகளை செய்யும் பொழுதெல்லாம் இறைவன் கண்டித்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் எப்படி குறிப்பிடுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான குணம் படைத்தவர், இரக்க சுபாவம் உள்ளவர், நளினமாக நடக்கக்கூடியவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியார். லிந்தல்லகும், அவர் நளினமாக நடக்கக்கூடியவர். அவர் நளினமாக நடக்கவில்லை என்று சொன்னால், மக்களிடம் கரடு முரடான உள்ளமுடையவராக முரட்டுத்தனமாக நடந்திருந்தார் என்று சொன்னால் அவர்கள் லன்பல்லு இல்லை, அவர்கள் வேண்டோடி இருப்பார்கள் என்று இறைவன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட மென்மையான சுபாவம் உள்ளவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் கடுமையான முறைகளிலே அந்த மக்கள், காட்டு அரபிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் நடந்த பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய செயல்பாடுகளை அப்படி பொறுமையா எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு தருணத்துல ஒரு விதமான ஒரு நடவடிக்கை செயல்பாட்டை நடக்கிறார்கள். அல்லாஹ் கண்டிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தர்களுடன் உயர்குலத்தவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிற இஸ்லாத்தை பற்றி, அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கொண்டு வந்தால் மார்க்கத்துக்கு வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு என்கிற அடிப்படையில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி நபித்தோழர், அவர் அந்த வகையில கிராஸ் பண்றாரு. அந்த வழியா கிராஸ் பண்றவரு ரசூலுல்லாஹ்வுடைய சவுண்டு உச்சரிப்பு, அந்த சவுண்டு கேட்ட உடனே அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொல்றதுக்கு வர்றாரு. சலாம் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல முகத்தை திருப்பியவரா, கொஞ்சம் கடுகெடுத்தவரா, இந்த நேரத்துல வந்துட்டார, நம்ம எப்படி பேசி அந்த மக்களை கொண்டு வந்துடலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணிருக்கும் பொழுது இவர் இந்த நேரத்தில் கெடுக்கிறமா ஏதாவது பண்ணிடக்கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சற்று ஒரு கடுகெடுத்தவராக முகத்தை திருப்பியவராக பதில் சொல்றாங்க. அல்லாஹ் உடனே அபசவத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில ரசூலுல்லாஹை பற்றி கண்டிக்கிறான். நீ கடுகெடுத்தார், அவர் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். முகம்மது என்று பல்வேறு இடங்களில் சொன்ன அல்லாஹ் அந்த இடத்துல அவர் கடுகெடுத்தார் என்று ரசூலுல்லாஹ் மூன்றாவது மனிதர் போல கண்டிக்கிறான் இறைவன்.
ரசூலா கண்டித்து இவர் இஸ்லாத்தை தழுவதற்கு சத்தியத்தை நோக்கி ஓடோடி வரையா இவரை விட்டுட்டு யாரோ ஒருத்தருக்கா நீங்க பிரச்சாரம் பண்றீங்களான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு தவறு, சிறு பிழை, சிறு செயல், தவறான பாவமான செயலை செய்யும் பொழுது அல்லாஹ் அவங்களை கண்டிக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் கூட பாவம் செய்தாலோ சிறு தவறு செய்தாலோ அல்லாஹ் கண்டிக்கக்கூடியவனாக தான் இருந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆகவே இருந்தால் கூட பாவம் செய்யாதவர்களாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. சஹாபாக்களும் அதே நிலையில் தான். அனைத்து சஹாபாக்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறார், பாவம் செய்து மீண்டவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்க கடந்த காலகட்டத்துல? அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா விபச்சாரத்துல இருந்தவர்களா இருந்திருக்கிறாங்க, குடி போதையில மூழ்கி கிடந்திருக்கிறாங்க, வட்டி கொடுத்து வாங்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க, பெண் குழந்தைகளை கொலை செய்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் தங்களுடைய தவறுகளில் இருந்து மீண்டு பாவமான காரியங்கள் திருந்தி இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்து அவங்களதான் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ரலியல்லாஹு அன்ஹு முரல் அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, அல்லாஹ்வுக்கு திருப்பொருத்து அடைந்தவர்கள் என்று நம்ம இன்னைக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த மக்கள் தவறிலிருந்து மீண்டு வந்தார்கள், பாவமான காரியங்களிலிருந்து திருந்தி வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களே எவ்வளவு தூரம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா பல்வேறு தருணங்கள். எந்த நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னா தங்களுடைய தாடிகள் நனையக்கூடிய அளவிற்கு அழுது பிரார்த்தனை இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. கபறுகளை பார்த்தாங்கன்னா அப்படி அவங்க கண்ணீர் சிந்துவாங்க, இறைவா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடு என்று சொன்னார்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், இறைவனின் பால் திரும்புங்கள். நானே ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு இறைஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நபிமார்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். அவங்க முன்னாடி செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான், ஃபியூச்சர்ல செய்யக்கூடிய பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிச்சு விடுவான். அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 தடவைக்கு மேல ஒரு நாளைக்கு பிரார்த்தனை செய்ததாக, பாவ மன்னிப்பு கேட்டதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. நீங்களும் பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க. தங்களுடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு, இரவெல்லாம் கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுது இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளா, கண்ணீர் சிந்தி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அவருடைய அருமை மனைவி ஆயிஷா அவர்கள் கேட்கும் பொழுது, ஏன் இப்படி உங்களுடைய பாவங்களாம் மன்னிக்கப்பட்ட பிறகு கூட நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறீங்க என்று ரசூலுல்லாஹ்ட்ட வினவுகிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா? இறைவன் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டான், என்னுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே, அந்த மன்னிப்பிற்கு நன்றி செலுத்தக்கூடியவனா நான் இருக்க வேண்டாமா? அதனால்தான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வே ஒவ்வொரு நாளைக்கும் 100 தடவைக்கு மேல பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? நம்ம சஹாபாக்கள் அளவுக்கு கூட நம்ம சஹாபாக்களுடைய அந்த நிலைமைக்கு நமக்கு எட்டவே முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் சஹாபாக்கள், தியாகம் செய்தவர்கள். அந்த தியாகம் செய்த சஹாபாக்கள் அவ்வளவு தூரம் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள், அழுது இருக்கிறார்கள், கண்ணீர் சிந்திருக்கிறார்கள். நாம ஒரு நாளைக்கு 3 தடவை பாவ மன்னிப்பு கேட்டிருப்போமா? 100 தடவை விட்டுருவோமே? ஒரு நாளைக்கு 3 தடவை, ஒரு நாளைக்கு 1 தடவை நம்ம இறைவனிடம் கண்ணீர் சிந்தி நம்ம அழுது, இறைவா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டு நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம பாவம் செய்யாதவளா இருக்கிறோம், நம்ம பாவம் செய்யாதவளா நம்ம ஒரு நாள் இருந்துட்டு இருக்கிறோமா? நம்முடைய வாயை திறந்தாலே பல்வேறு மக்களுடைய அந்த அவருடைய செயல்பாடுகளை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி புறம் பேசக்கூடியவளா எத்தனையோ பேர் இருந்திருக்கோம். நாம செய்யக்கூடிய தவறுகள் அது நிகழும் பொழுது ஒரு நேரம் நமக்கு உறுத்தல் வந்திருக்கிறதா? நம்முடைய உள்ளத்துல உறுத்தல் வந்திருந்ததுன்னு சொன்னால் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டிருப்போம். நமக்கு உள்ளத்துல நாம செய்யக்கூடிய செயல் தவறு என்று அந்த உறுத்தல் நமக்கு முதல்ல வரணும். அப்படியே உறுத்தல் வந்தால் கூட சில பேர் என்ன இன்னும் நாள் இருக்குத, இன்னைக்கு காலம் இருக்குத, இறைவன்ட்ட கேட்கலாம், இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம், இன்னைக்கு உடனே கேட்க வேண்டுமா? நாள் தான் இருக்குத, எவ்வளவு காலம் இருக்க போறோம்? நம்முடைய மரணம் எப்போ நமக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை எந்த நேரம் முடியும் என்று தெரியுமா? நம்முடைய உயிர் எந்த நேரம் பிரியும் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்முடைய உயிர் தொண்டை குழியை அடையும் போது நம்ம இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கடைசி நேரத்துல கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே நாம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளா இருக்கணும். நம்ம இந்த உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே நாம செய்த தவறுகள் பாவங்களை இறைவனிடம் இறைஞ்சி கண்ணீர் விட்டு கேட்கக்கூடியவளா நம்ம மாறணும். அப்படி பாவ மன்னிப்பு கேட்டால்தான் நாம இந்த நாளை மறுமையிலும் வெற்றியடையக்கூடியவளா இருக்க முடியும். நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள், நாம மற்றவர்கள் மீது சுமத்தக்கூடிய பழிகள், மற்றவர்களுக்கு எதிராக நாம செய்யக்கூடிய அவதூறுகள், இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு நேரமும் நினைத்து
நம்ம உள்ளத்துல உருகி கண்ணீர் விட்டு நம்ம இறைவன் பாவ மன்னிப்பு கேட்டா நம்ம அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இறைவன் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சில பேருடைய நிலைமையை பார்த்தோம்னு சொன்னா பிறருடைய மானத்தோடு விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பிறருடைய பிறர் செய்யக்கூடிய தவறுகள், பிறர் செய்யக்கூடிய பாவங்களை அதை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி அவர்களை பற்றி பிறர் மத்தியில எடுத்து கூறி அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்பாடுகளை நிறைய பேர் ஈடுபடக்கூடிய நம்ம பார்க்கிறோம். இவர்கள் இந்த பாவத்தை எண்ணி இது வருந்தி இது தவறல்லவா, நாளைக்கு நம்ம மரணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விடுபடலைன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில நஷ்டவாளியாக போறோமே என்று சொல்லி என்றைக்கா வருந்திருக்கிறார்களா? சின்ன சின்ன தவறுகளை கூட பெரிதுபடுத்தி காட்டக்கூடியவர்களா இருக்கின்றார்கள். ஆனால் பெரிய பெரிய பாவங்களை செய்தவர்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி அம்பலப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்த நமக்கு கட்டளையிடல. நம்ம பிறர் செய்யக்கூடிய பாவங்களை பெரிய பெரிய பாவங்களா இருந்தால் கூட அதை பட்டவர்த்தனமா மக்கள் மத்தியில கொண்டு போய் அவங்களை இழிவுபடுத்த கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில ஒருவர் ஓடி வருகிறார். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்துட்டேன், நான் தவறான வெளியில போயிட்டேன், எனக்கு தண்டனை தாங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான். ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை அந்த நேரத்துல இந்த பாருங்க, இவர் எவ்வளவு பெரிய மோசமான காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறாரு, இவர் இந்த ஊரை விட்டு விரட்டி அடிங்க, எவ்வளவு கேவலமான காரியத்தை செஞ்சவரை நீங்க இந்த இடத்துல நிக்க விடாதீங்க என்று சொல்லி அவரை இழிவுபடுத்தி அந்த இடத்துல கேவலப்படுத்த நினைக்கல. அந்த மனிதர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன கேள்வி வார்த்தை என்ன தெரியுமா? போப்பான்னு சொல்லி விரட்டுறாங்க. அவர் சொன்ன வார்த்தை அந்த விபச்சாரம் செய்துட்டு சொன்னதற்கு ரசூலுல்லாஹ் போப்பான்னு சொல்லிட்டு முகத்தை திருப்புறாங்க. 4 தடவை ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்புறாங்க. திரும்ப அந்த மனிதர் கேட்கிறாரு, யார சொல்ல நான் விபச்சாரம் செய்து எனக்கு தண்டனையை தாங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ செய்திருக்க மாட்டப்பா, நீ ஏதாவது முத்தம் கொடுத்திருப்ப, நீ போன்னு சொல்றாங்க. இல்ல நான் செய்தேன்னு சொல்றாரு. நீ கட்டி அணைத்திருப்பேன்னு சொல்றாங்க. இல்ல நான் செய்தேன்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு அவரை விரட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்து பார்க்கிறாங்களோ, உனக்கு பைத்தியமான்னு கேட்கிறாங்க, மஜ்னூன்னு கேட்கிறாங்க, நீ பைத்தியமா, தேவையில்லாம இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லி அந்த மனிதரை விரட்ட பாக்குறாங்க. ஆனா அந்த மனிதர் திரும்ப திரும்ப சொல்ல, யார சொல்ல எனக்கு தண்டனை தாங்க, நான் தவறான பாதையில போயிட்டேன், எனக்கு தண்டனையை தாங்க என்று சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் அதிகமான ஒரு கேள்விகளை எல்லாம் கேட்டு டீப்பா விசாரிச்சு இறுதியா சொல்றாங்க, இவரை கல்லால அடிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சொல்லல. இன்னைக்கு சாதாரணமாக தெரியாத உள்ளரங்களை அறியாத விஷயங்கள் ஒரு மனிதனை பற்றி நம்ம தெரிய வரும்போது அவனை பத்தி அவதூறுகளையும் அவனை பத்தி ஃபித்னாக்களையும் புறங்களையும் நம்ம அள்ளி வீசி மக்கள் மத்தியில பரப்பிட்டு இருக்கோம். சின்ன சின்ன காரியங்களை கூட பெருசுபடுத்தி இவர் செய்யாத நம்ம கண்ணால பார்க்கல, நாம அறியல தெரியல, ஆனால் கூட அதை பெருசா மக்கள் மத்தியில கொண்டு போய் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட முன்னாடி ஒத்துக்கொண்டு தண்டனையை தாங்க என்று கேட்ட பிறகு கூட ரசூலுல்லாஹ் உடனே அவருக்கு தண்டனையை கொடுக்கல, அவரை விரட்டுவதற்கு தான் பாக்குறாங்க. இறுதியாக அவரை கல்லால் அடிச்சு கொல்ல சொல்றாங்க. மக்கள் அவரை விரட்டி கல்லால் அடிக்கிறாங்க. கல்லால் அடிக்க சென்றவர்கள் திரும்பி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, என்னப்பா என்னாச்சு? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், நாங்க கல்லால் அடிச்சோம், வேதனை தாங்காம அந்த மனிதர் ஓடுறாரு, நாங்க உடல்ல விரட்டிட்டு போய் கல்லால் அடிச்சு ரத்தம் எல்லாம் வலிய வகையில அவரை கொன்னுட்டோம் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த மனிதர்கள் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் ஓடினார்லாம் விட்டுருக்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மாயிஸ் அவர்களுடைய ஈமான் இந்த மதீனா நகரத்தில் உள்ள 70 பேருடைய ஈமானை விட அதிகமானது, பிரிச்சு கொடுத்தா கூட அதை விட அதிகமான ஈமான் அந்த ஒரு மனிதருக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த மாயிஸ் அவர்களுடைய அந்த ஈமானை பத்தி ரசூலுல்லாஹ் அவ்வளவு சிறப்பிச்சு சொல்கிறார் என்று சொன்னால், விபச்சாரம் செய்துட்டாங்க, மோசமான காரியத்தை செய்துட்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவரை இழிவுபடுத்தல. இன்னைக்கு வரையும் மாயிஸை நம்ம மாயிஸ்ன்னு சொல்லிட்டு போகல, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சொல்றோம். அவ்வளவு கண்ணியமா தான் சொல்றோம். ஏன்? ஒரு தவறை ஒத்துக்கொண்டார், செய்த தவறுக்கு வேண்டி தண்டனை அனுபவித்தார். ரசூலுல்லாஹ்வும் அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது அவரை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி இவர் மோசமான ஆளு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஒதுக்கி மக்கள் மத்தியில காட்டல. தவறான காரியத்தை செய்தால் கூட அதை அம்பலப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. சத்தியத்தை போட்டு உடையுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா ஒருத்தருடைய மானத்தை போட்டு உடையுங்கள் ரசூலுல்லாஹ் இஸ்லாமும் நமக்கு சொல்லி தரல, அல்லாஹ்வும் நமக்கு சொல்லி தரல. மானத்தை மக்களுக்கு தெரியாம மறைங்கிற ஒருவருடைய மானத்தை எவன் ஒருத்தன் மறைக்கிறானோ அவனுடைய மானத்தை அல்லாஹ் மறைக்கிறான். நாளை மறுமையில அவனுடைய தீமையில அல்லாஹ் மறைக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பத்தி தெரியாம ஒருத்தரை பத்தி இல்லாத புல்லாத விஷயங்கள் எல்லாம் போட்டு நாமளே அல்லாஹ்வாயி அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க மாறிடுறோம். ஒரு மூமின் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க,
அவன் கவனிக்காம அனாவசியமா அசால்ட்டா ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவனை நரகத்துல கிழக்குக்கு மேற்குல கொண்டு தூக்கி வீசிடும் ரசூல்லா சொல்றாங்க. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் மூமின் சாதாரண முஸ்லிம் ரசூல்லா சொல்லல, ஒரு இறை நம்பிக்கையாளன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அனாவசியமா தெரியாம நாலேஜ் இல்லாம அசால்ட்டா ஒரு வார்த்தையை யாரை பார்த்தா சொல்லிடுவான், அது அவனை நரகத்துல கொண்டு தூக்கி வீசிடும். ரசூல்லா சொல்றாங்க முன் சென்ற சமுதாயத்துல ரெண்டு மனிதர்கள், ஒரு மனிதர் ஆபித் நல்ல வணக்கசாலி இறைவனுக்கு கட்டுப்பட்டவர் வணக்கங்கள்லாம் செய்யக்கூடியவர், இன்னொருத்தர் பார்த்தா அவருக்கு நண்பர் அவரோட வணக்க வழிபாடுல இல்லாத ஈடுபாடு இல்லாதவர் போல. இவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட ஒவ்வொரு நேரமும் அதை செய்ய இதை செய்யணும் வணக்கத்தை செய்யணும் சொல்லி அவரை நல்வழிப்படுத்துறதுக்கு போதிக்கிறாரு. போதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு எரிச்சல் ஆகி போச்சு. அந்த மனிதர் உடனே கேட்கிறாரு, நீ என்ன அல்லாவா, நீ என்ன எதுக்கு அல்லா உனக்கு எதுக்குதான் அனுப்பியிருக்கிறானா, என்ன வாட்ச் பண்றதுக்கு என்ன மானிட்டர் பண்றதுக்கு என்ன கவனிக்கிறதுக்கு அல்லா உன்ன அனுப்பியிருக்கிறா, நீ ஏன் இதெல்லாம் செய்யறான்னு சொல்லி கோவத்துல அந்த மனிதர் திரும்ப கேட்டாரு. யார் அந்த வணக்கசாலியை பார்த்து கேட்டாரு. கேட்ட உடனே வணக்கசாலிக்கு கடுமையான கோவம் உன்னை அல்லா மன்னிக்கவே மாட்டேன், நீ இப்படியே என்ன கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்லுறாரு. யாரு, ஒரு வணக்கசாலி இபாதத்தான ஆளு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக தன்னுடைய நண்பரை தூண்டுகிறார். அவர் இப்படி சொல்றாரு, என்ன நீ வாட்ச் பண்றதுக்காக இருக்குன்னு கேட்ட உடனே இவர் கோபத்துல உன்னை அல்லா மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லுறாரு. இந்த வணக்கசாலி அல்லா நரகத்துல தூக்கி தகலன்னார் அவரை நரகத்துல தூக்கி அல்லா போட்டுருவான்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஆளு, ஒரு நல்ல மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை அவர் எங்க கொண்டு போய் சேர்த்துருது, நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருது. ஆனால் அதே நேரம் ஒரு விபச்சாரி, ஒரு தவறான பாதையில போன ஒரு பெண்மணி, ஒரு நாய் தாகத்துல தண்ணீருக்காக ஏங்கி தவிக்கும் பொழுது தன்னுடைய ஆடையை கிணத்துல இறங்கி தண்ணீரை நனைத்து கொண்டு வந்து அதுக்கு வாயில புளிந்து ஊற்றியதற்காக தகலல் ஜன்னா அல்லாஹ் அவர் இந்த சொர்க்கத்திற்கு அனுப்புறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு செயல் ஒரு மனுஷனை எங்க கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. அவ்வளவு நாள் வணக்கத்தை செய்துட்டு இருப்பான், அவ்வளவு நாள் குர்ஆன் சுன்னாப்படி வாழ்ந்துட்டு இருப்பான், அவ்வளவு நாள் ஜக்காத்து கொடுத்துட்டு இருப்பான், அவ்வளவு நாள் மார்க்கம் அனைத்து விஷயத்தையும் செய்துட்டு இருப்பான். ஒரே ஒரு வார்த்தை யாரையாவது பார்த்து அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து சொன்னான்னு சொன்னா அல்லாஹ் எங்க கொண்டு போய் சேர்ப்பான், நரகத்துல கொண்டு போய் சேர்ப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இரண்டு உதட்டிற்கும் இடைப்பட்ட அந்த உறுப்பை எவன் பாதுகாக்கிறானோ, எவன் அதற்கு கேரண்டி வழங்குகிறானோ அவனுக்கு சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி வழங்குறேன் ரசூலுல்லாஹ் சொல்றான். நாக்கை எவன் கவனமா கவனிக்கிறானோ, நாக்கை சரியான முறையில் பயன்படுத்துறானோ அவனுக்கு ரசூலுல்லாஹ் நான் சொர்க்கத்திற்கு கேரண்டி தரேன், உத்தரவாதம் தருகிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றான்னு சொன்னால் நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை அவ்வளவு முக்கியமான வார்த்தையா இருக்கு. அவ்வளவு கவனமா இருக்கணும். பிறருடைய மானத்தை விளையாடக்கூடியவளா இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ல என்ன சொன்னாங்க, இன்ன திமாவுக்கும் அம்வாலுக்கும் அவராலுக்கும் ஹராமுன் சொல்றாங்க. உங்களுடைய உயிர் உங்களுடைய உடைமை எவ்வளவு புனிதமானதோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது. நம்ம உயிரை எடுக்கிறது பெருசா நினைக்கிறோம், அடுத்தவனுடைய சொத்தை பறிக்கிறத பெருசா நினைக்கிறோம். ஆனா அடுத்தவனுடைய மான விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டு போயிடும். எவ்வளவு பெரிய தொழுகையாளியா இருந்தா கூட இவருடைய மான விஷயம் சொன்னா அதுல பெருசா கவனம் எடுத்துக்கிறதுல ரொம்ப பொடுபோக்கா இருக்கும். கிடைக்கிறதெல்லாம் பரப்பக்கூடியவளாக, சொல்றதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடியவளாக தான் நம்ம இருக்கிறோம். கேள்விப்பட்டதெல்லாம் பரப்பக்கூடிய பொய்யன் ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு கூட நம்ம கேள்விப்பட்டதை அறிந்ததை ஆராயாமலே மக்கள் மத்தியில பரப்பக்கூடியவளா நம்ம இருக்கிறோம். இப்படி செய்யக்கூடிய நாம் எத்தனை தடவை நம்ம பாவ மன்னிப்பு செய்யணும், எத்தனை தடவை இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். ரசூலுல்லாஹ் 100 தடவை கேட்கிறாங்கன்னு சொன்னா நம்ம நாள் முழுதும் இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளா இருக்கணும். இப்படிப்பட்ட பிறருடைய பாவங்களை பிறருடைய செயல்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி கேவலப்படுத்தி நினைக்கிறோமே, அந்த பாவம் செய்த அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாரு, இறைவன்ட்ட கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறார். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்த என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கை இழந்துள்ளார்கள். இன்னல்லாஹ் யஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் தான் நாடியவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் தான் நாடியவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய, அவன் பாவ மன்னிப்பு கேட்டு இறைஞ்சிட்டான்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கு நேசக்குரியவரா ஆகிறாரு. அல்லாஹ் மன்னிக்கிறான்னு என்ன அர்த்தம், அவன் நேசிச்சாலும் மன்னிக்கிறான். அப்படி அல்லாஹ் நேசிச்ச ஒரு மனிதரை நீ பாவி என்று நம்ம சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நாம அவரை பாவியாக்கணும்னா நம்ம தான் நாளை குற்றவாளியா அல்லாஹ் முன்னாடி நிற்போம். நான் மன்னிச்ச ஒருத்தரை நீ எப்படி பாவியாக்கலாம், நல்லா கேட்பானா கேட்க மாட்டானா? இப்ப இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் குர்ஆன் சுன்னாவை பேணக்கூடிய மக்களுடைய நிலைமை இருக்கு. இப்ப இப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு நேரம் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து விளையாடக்கூடிய நாம தீர்ப்பு செய்யக்கூடிய நீதிபதியா இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நடக்கக்கூடிய நாம்
எவ்வளவு தடவை பாவ மன்னிப்பு கேட்கணும், திரும்ப திரும்ப பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளாக நம்ம இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நேரமும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளா இருந்திருக்காங்கன்னு சொன்னா, நாம ஒவ்வொரு நேரம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளா இருக்கணும். பிறரை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இது தவறு என்று விளங்கினால் அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்டு அந்த செயலில் இருந்து விலகக்கூடியவளா இருக்கணும். ரசூல்லா காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் அதுதான் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் ரசூல்லா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவளாக ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. சம்பந்தமான மேலதிகமான தவறுகளை 2வது உரையில் பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு இறை நம்பிக்கையாளன் அதிகமாக இறைவனிடம் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவனாக தான் பாவம் செய்கிறோம் என்று உணரும் பொழுது இறைவனிடம் மீண்டு கண்ணீர் விட்டு இறைஞ்சி பிரார்த்தனை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முதல் உரையிலே பார்ப்போம். அதன் தொடர்ச்சியாக பிறரோடு மானத்தோடு விளையாடக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே நஷ்டவாளியாகத்தான் இருப்பார்கள். பிறர் மான விஷயத்திலே கவனமாக இருக்கக்கூடியவர்கள் மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் ரசூல்லா நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ரசூல்லா பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார். அவர் தன்னுடைய காலணியை அங்கே கலத்தி போட்டுட்டு உழு செய்து தாடி நனையும் வகையில் தண்ணி சொட்ட பள்ளிவாசலுக்குள்ளாடி வர்றாரு. ரசூல்லா சொல்றாங்க, இவர் சொர்க்கவாசின்னு சொல்றாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அவரை கவனிக்கிறது, அவர் என்னதான் அப்படி ஒரு காரியத்தை செய்தார், சொர்க்கவாசின்னு ரசூல்லா போன்று சொல்றாங்கன்னு சொன்னா என்ன காரியம் செய்தார் என்று சொல்லி அவருக்கு பின்னாலேயே அந்த சஹாபாக்கள் போய் பார்க்கறாங்க. சில பேர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியல. அவர்கிட்டயே கேட்ட பிறகு ரசூல்லா அந்த மனிதர் சொல்கிறார், நான் யாரை பத்தி எதுவுமே பேச மாட்டேன், இந்த ஒரு காரியம் நான் கவனமா இருப்பேன், அதனால்தான் ஒருவேளை என்ன ரசூல்லா சொர்க்கவாசி சொல்லியிருப்பாரோ என்று சொல்லி அந்த மனிதர் சொல்கிறார். அப்ப அந்த மனிதர் செய்த வணக்க வழிபாடுகளை விட அவர் பிறரை பற்றி பேசாமல் இருந்த அந்த புறம் அவதூறு அந்த காரியங்கள் தான் அவரை நாளைக்கு மறுமையில அவர் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருந்திருக்குது. அப்ப அந்த மாதிரி காரியங்கள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சஹாபாக்கள் அதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்து பிறரை பற்றி பேசுவதையே தவிர்க்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தியாகம் செய்தவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்த பிறகு கூட அவர்கள் ஒவ்வொரு நேரமும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. சஹாபாக்களுடைய தியாகம் சாதாரண தியாகம் கிடையாது, நம்மள மாதிரி கிடையாது. நம்மள மாதிரி இந்த உலக வாழ்க்கைக்கே முழு நேரம் செலவு பண்ணிட்டு மார்க்கத்துக்காக கொஞ்ச நேரம் செலவு பண்ணக்கூடியவர்கள் கிடையாது. அவர்கள் முழு நேரத்தை மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபியை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு குள்ளமான சஹாபி. அந்த சஹாபி அவர் அவருக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. யாருமே அவருக்கு மனம் முடிப்பதற்காக பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவர் மதீனால இருக்கக்கூடிய காலத்திலே அவருக்கு குடும்பம் பரம்பரை அந்த பாரம்பரியமிக்க அந்த குலம் எதுவுமே தெரியாம தனிமையா வாழ்ந்து வந்தவர். ரசூல்லா வந்த பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூல்லாவுடைய அட்டாச் ஆகி அவங்களுடைய நெருக்கமா இருக்க ஆரம்பிச்சிட்டார். ரசூல்லாவுடைய அந்த பயான்களை கேட்கக்கூடியவளாக ரசூல்லாவுடைய செய்திகளை கேட்கக்கூடியவளா அப்படியே இருந்துட்டார். ரசூல்லா ஒரு நாள் அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க, ஜுலைபீப் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்க வேண்டுமா என்று கேட்கிறாங்க. ரசூல்லாவுக்கு அந்த மனிதர் நல்லா பிடிச்சி போச்சு. ஏன்னா அவரை மக்கள் எல்லாம் அவரை ஏளனமா நினைக்கக்கூடிய நிலைமையில ரசூல்லாவுக்கு மட்டும் அவரை நல்லா பிடிச்சிருக்குது. அவர்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்ட உடனே அந்த ஜுலைபீப் அவர்கள் சொல்றாங்க, யார் சொல்ல உங்க கூட உட்கார்ந்து பேசுறதுக்கான பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கான, இதை விட எனக்கு என்ன வேணும், அதே போதுமானதுன்னு சொல்லி ரசூல்லாட்ட அந்த மனிதர் சொல்றாரு. சொன்ன உடனே ரசூல்லாவுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்றீங்களா, மனம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மனிதருக்கு சிரிப்பு வந்துட்டு, நமக்கு எவன் பொண்ணு தரப்போறான், யார் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லி குனிந்து சிரிச்சவரை யாரு சொல்ல எனக்கு யாரு பெண் தருவாங்கன்னு சொல்றாங்க. ரசூல்லா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு அந்த ஊர்லயே ஒரு வசதியான ஒருத்தர், நல்ல பாரம்பரியம் மிக்க ஒருத்தர், பொண்ணு அழகா இருக்கக்கூடிய பொண்ணை பெற்று ஒருத்தர் வீட்டுக்கு போய் அங்க போய் சலான்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரசூல்லா. சொன்ன உடனே அந்த மனிதர் என்ன நினைச்சிட்டார், ரசூல்லா தான் மனம் முடிக்கிறது பெண் கேட்டு வந்திருக்காரு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இதை விட எனக்கு பெரிய பாக்கியம் உண்டா யார சொல்லா உங்களுக்கு நான் மனம் முடித்து தருவதற்குன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷம், அவரு மனைவியெல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சு
மகிழ ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூல்லா சொல்றாங்க, எனக்கு நான் பெண் கேட்டு வரல, இந்த வந்திருக்கிறாங்கல்ல இவருக்காக தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அவருக்கு அப்படி அதிர்ச்சியில ஷாக்காகி போய் அவரும் மனைவியும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் சொல்ல, நீங்க வேற இந்த மதினால யாருக்கு வேணாலும் பொண்ணு கேளுங்க, நான் கட்டி தரதுக்கு தயாரா இருக்கிறேன், இவருக்கு என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதை வீட்டுக்குள்ளாடி இருந்து அவருடைய மகள் கேட்கிறாங்க. அந்த பெண்மணி நல்ல இறைவனுக்கு பயந்த தக்குவா உள்ள பெண்மணி அவருடைய மகள். அந்த பெண் தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இறைவனுடைய தூதரை எனக்காக என்னை பெண் கேட்டு அந்த மனிதருக்கு கொடுக்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த மனிதர் எவ்வளவு நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமானவராக இருப்பார். அப்படி இறைத்துறதுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு மனைவியா போகக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் சும்மா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, காரணத்தோடு தான் சொல்லியிருப்பாங்க, என்ன மனமுடித்து கொடுங்கள் என்று சொல்லி அந்த பெண்மணி ஆர்வமா தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. அந்த பெண்ணை மனமுடித்து கொடுக்குறாங்க. கொடுத்த குறுகிய காலத்திலேயே போர் வருது, போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது, மக்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு கிளம்புறாங்க. இந்த மனிதர் புது மாப்பிள்ள திருமணம் முடித்து குறுகிய காலம் தான் ஆகுது. அவர் உயரத்துக்கு வாழ், அவரே குள்ளமான ஆள், அவர் உயரத்துக்கு வாளை தூக்கி கொண்டு போர்க்களத்துல அப்படி சிங்கமாய் நடந்து போறாரு. அவருக்கு அந்த வாள் அவரோட உயரமா இருக்கு. அவரை ஏளனமாக, அவரை கேவலமாக கிண்டல் எடுத்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் எல்லாம் இவர் சிங்கம் போல் நடந்து போறதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த போர்க்களத்துல இவ்வளவு தைரியமா புது மாப்பிள்ளையா இருந்து கொண்டு போறாருன்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. அவர் அந்த போர்க்களத்தை எதிரிகளை வெட்டி வீழ்த்தி ஆளை காணல. போர் முடியுது, நபிகள் நாயகம் ஒவ்வொருத்தையா கேட்கிறாங்க, அந்த உங்களுடைய குடும்பத்தார் வந்தாங்களா, உங்களுடைய குடும்பத்தார் வந்தாங்களா என்று சொல்லி ஒவ்வொருத்தையா விசாரிக்கும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க, எங்களுடைய குடும்பத்தார் வந்துட்டாங்க, எங்களுடைய குடும்பத்தார் வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் கண்ணீர் சிந்து சொல்றாங்க, ஜுலைபீபை காணல, அவரை தேடுங்க, அவர் மரணித்துட்டார் போல இருக்குன்னு சொன்னோன்னா மக்கள்லாம் போய் தேடுறாங்க. அங்க 7 பேர் வெட்டி வீழ்த்தப்பட்டு கிடக்குறாங்க. அதுக்கு நடுவுல அவர் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மௌத்தாய் ஷஹீதாய் போய் கிடக்குறாங்க. ரசூலுல்லாஹ் தெரியுது, ரசூலுல்லாஹ் ஓடி தங்களுடைய கைகளாலேயே அந்த மனிதரை தூக்குறாங்க. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுடைய மனதுல இந்த பாக்கியம் எங்க ரசூலுல்லாஹ்வுடைய கைகள் சந்தூக்காக மாறி இருக்குது, மற்றவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, அந்த மனிதருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி மற்றவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை கைகளில் ஏந்தி கண்ணீர் சிந்தி, ஜுலைபீப் அவர்களே, நான் என்னிலிருந்து தான் நீங்கள், உங்களிலிருந்து தான் நான் என்று சொல்லி 3 முறை திரும்ப திரும்ப அந்த மனிதரை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை தூக்கி கொண்டே சென்று அவர் அடக்கம் செய்ததாக வரலாறுல பதிவு செய்யப்பட்டு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை அந்த மனிதருக்கு இறைவன் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அவர் செய்த தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்னெல்லாம் கொடுத்துருக்கான். அவர் எந்தெந்த மாதிரியான இழிவுபடுத்தப்பட்டாரோ அந்த இழிவுகள் எல்லாம் நீக்கி அழகான பெண்ணை கொடுத்தான், அழகான வாழ்க்கையை கொடுத்தான், உயர்ந்த குலத்துல அவருக்கு வாழ்க்கை கிடைச்சது, பாரம்பரியமிக்க குடும்பத்துல கிடைச்சது, ஏழையாக இருந்தவருக்கு செல்வந்தருடைய வாழ்க்கை கிடைச்சது, எல்லாத்தையும் இறைவன் கொடுத்தான். ஏன்? அவருடைய அந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்காக அவர் எடுத்த அந்த முயற்சி, அதனால அல்லாஹ் அவ்வளத்தையும் கொடுத்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் தான் நம்ம இன்னைக்கு படிப்பினா இருக்கார்கள். இப்ப இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம பெற வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, நாம ஒவ்வொரு நேரமும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளா இருக்கும். எவ்வளவு பெரிய தியாகங்கள், எவ்வளவு பெரிய இறைவனுக்காக அர்ப்பணிப்புகள் செய்த அந்த சஹாபாக்களை அவர்கள் அவ்வளவு நேரங்கள் அவருடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு கேட்பதற்கு செலவிடக்கூடியவளா இருந்திருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களையும் நாம தவறுகள் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் நாம அந்த தவறிலிருந்து விடுபட்டு, இறைவா அந்த தவறிலிருந்து என்னை விடுவித்து விடு என்று சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளா நாம இருக்கணும். நாம என்ன பாவம் செய்தாலும் இறைவன் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். பாவம் செய்தவர்களையும் நாம அம்பலப்படுத்தி மக்கள் மத்தியில் கேவலப்படுத்துவதிலிருந்தும் நம்ம விலகி, அப்படி நம்ம அவர்களை கேவலப்படுத்தக்கூடியவளா, அவதூறு செய்யக்கூடியவளா கடந்த காலத்தில் நம்ம இருந்தால் கூட அதையெல்லாம் இறைவனிடம் நம்ம இறைஞ்சி பாவ மன்னிப்பு கேட்டு அந்த மனிதரிடமும் அதை சொல்லி மன்னிப்பு கேட்டு நாம் திருந்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியுள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வரும் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி அன்று மதுரையிலே மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அறிஞர் பி ஜெயலலாதீன் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் சீக்கிரமே தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யலாம். இல்லை அதிகமான மக்கள் வருவதாக இருந்தால் வாகனம் ஏற்பாடு செய்யப்படும், இல்லை என்று சொன்னால் குறைவான மக்களாக இருந்தால் ட்ரெயினில் செல்வதற்கான முயற்சி எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.